வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் கார்கே. அதிமுகவை ஊழல் சக்தி அப்படின்னு விமர்சிக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அதுக்கப்புறமா பாஜகவிடம் அவங்க வெளிப்படையாக நேரடியாகவே சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுக்களை எல்லாம் அவர் முன்வைத்திருந்தார். இதற்கு முதல் முறையாக தாவேகாவை எதிர்த்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அதிமுகவுடைய ஐடி விங். அந்த எக்ஸ்தள பதிவில் நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. பனையூர் பண்ணையார் அப்படின்னு விஜயை விமர்சிக்கிறது. அதே நேரத்தில் ஊழல் அப்படின்னா தன்னுடைய படத்துக்காக, அதாவது பிளாக்ல டிக்கெட் விற்று பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய நீங்கள் தான் ஊழல்வாதி அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. அதிகார மையத்திடம் தன்னுடைய படத்திற்காக வந்து பரிந்து பேசி படத்தை வெளியிட்டதெல்லாம் மறந்துருச்சா அப்படின்ற குற்றச்சாட்டுக்களை எல்லாம் முன்வைக்கிறாங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா 72 நாள் எங்கே போனீங்க, அலுவலகம் ஏன் மூடி இருந்தது அப்படின்ற கேள்விகளெல்லாம் மிக காத்திரமாக அதிமுக இந்த கேள்விகளாக முன்வைத்திருக்கிறது. இப்போது அரசியல் அரங்கத்தில் மாறி மாறி இது தொடர்பான விமர்சனங்கள் வர தொடங்கிவிட்டது. அதிமுக ஆதரவாளர்கள் இந்த பக்கம், தாவேக ஆதரவாளர்கள் அந்த பக்கம் அப்படின்னு. ஊழல் கட்சி விசஸ் பனையூர் பண்ணையார், அதிமுக தாவேக மோதல் தீவிரமடைவது ஏன்? விரிவாக வாதிக்கிறோம் சிறப்பு விருதுகளோடு. நம்முடைய அதிமுகவிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு ரவிராஜா குழந்தைவேலு நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து வலதுசாரி திரு எம் குமார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கிலிருந்து விஜய் ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு முஸ்தபா அவர்கள், தொடர்ந்து நம்முடைய முன்னாள் அதிமுக நிர்வாகி, இந்நாள் தாவேக்கான்னு நினைக்கிறேன், திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரையும் வரவேற்கிறேன். வணக்கம் திரு புகழேந்தி. நான் திரு ரவிராஜா குழந்தைவேலு அவர்கள்ட்டிருந்து கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு விஜய் வந்ததுக்கு அப்புறமா இந்த விமர்சனம்லாம் வைக்கிறீங்களோ? இவ்வளோ நாளாக விமர்சிக்காததை ஒட்டுமொத்தமாக விமர்சிக்கிறீங்களோ? இல்லை, இப்போ அதிமுக பொறுத்தவரை 54வது வருஷத்தில் அடி எடுத்து வைத்து 31 ஆண்டுகள் தொடர்ந்து தமிழகத்திற்கு ஆட்சி கொடுத்து, தொடர்ந்து 2 முறை 10 ஆண்டுகள் ஆட்சியை கொடுத்திருக்கிற ஒரு மிக வலிமையான மக்கள் இயக்கம். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் புதிதாக தொடங்கி இருக்கிற ஒரு கட்சியை பார்த்து பயப்பட வேண்டியதோ இல்லை இது பண்ண வேண்டியதோ அவசியமே கிடையாது. நீங்க கூட்டணிக்காக வெயிட் பண்ணீங்களோ? இல்லை, நான் என்ன சொல்றேன், அது ஒரு கிண்டர் கார்டன் அப்படி மாதிரி லெவலில் இருக்காங்க. அவங்கள போய் நம்ம சீண்டி நம்ம பெரிய ஆளு நம்ம காமிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால அதை போட்டு சைலண்டாக ஒரு ட்ராக்ல அப்படி இருந்துட்டு போட்டோன்னு விட்டோம். அது இந்த அளவுக்கு இவங்க எங்களை சீண்டி பார்க்கறது இல்லை எங்கள் தலைவரை அடாப்ட் பண்ணிக்கிறது, அதெல்லாம் வந்து எந்த ஒரு கட்சியிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை நான் என்ன சொல்கிறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து உருவாக்கப்பட்ட இயக்கமான அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு தமிழகத்தில் சேவை செய்து ஆட்சி அமைத்து சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கும் பொழுது எங்களுடைய தலைவரை வந்து அவங்க அடாப்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் கட்சி நடத்த வேண்டிய நிலையில் இருக்காங்கன்னா அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும். அதற்கு நடுவில் இன்னைக்கு நேற்று பண்ணதில்லை, போன மாநாட்டிலே பண்ணிட்டாங்க. இல்லை, அதுவே தவறு. நான் என்ன சொல்றேன், இல்ல சார், நீங்க ஒரு காமராஜரை கிளைம் பண்றதுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி இருக்கு. இல்ல, அந்த மாநாடு நடந்தப்ப நீங்க விமர்சிச்சிருந்தா நாங்க என்ன சொல்றோம், அவருடைய நிலை வந்து எங்களுடைய தயவில் எங்களுடைய இதில் தான் இருக்கணுங்கிறத மாதிரி எங்களுடைய தலைவர்களை அடாப்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எத்தனையோ தலைவர்களை வைத்து கொண்டு இருக்கிறீர்கள். நான் என்ன சொல்கிறேன், த டே ஒன்ல இருந்து நீங்கள் வந்து எம்ஜிஆரையோ இல்லை வேறு யாரையோ வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் இந்த கேள்வி கேட்கறது கூட யோசிச்சிருப்போம். சரியா? நீங்கள் திடீர்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, தெளிவாக சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க, போன வாட்டி தானே வச்சாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு முன்னால் இருந்தாரா? இல்லை இல்லை. அப்போ என்ன, தன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக பயன்படுத்தி கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய தலைவரை பயன்படுத்தி கொண்டு மக்களை ஏமாற்றி திசை திருப்ப முயற்சி பண்ணுகிறீர்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக நீங்களே தெளிவாக சொல்றீங்க. இப்போ போன வாட்டி தானே வச்சாரு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்றோம், அவரால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் இருக்கும் பொழுது, அந்த இயக்கம் வலிமையாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பொழுது, ஆளுவதற்குண்டான அனைத்து தகுதிகளோடு காத்திருக்கும் பொழுது நீங்கள் அதை உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உங்களுடைய தந்தை சந்திரசேகர் இருக்கிறார், நீங்க தான் ஜோசப் விஜய் சந்திரசேகர் தானே, அவர் போட்டோவை போட்டுக்கோங்க. உங்க தாயார் சோபா மேடம் இருக்காங்க, அவங்க போட்டோ போட்டுக்கோங்க. அவங்க எல்லாம் நாட்டுக்கு சேவை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஓட்டு கேளுங்க. உங்களை யார் வேண்டாம்னு சொல்றாங்க? எங்களை நம்பி கிட்டத்தட்ட 1.5 கோடி 2 கோடி தொண்டர்கள் வந்து புரட்சி தலைவர் தொடங்கப்பட்ட இயக்கம், புரட்சி தலைவரால் வழிநடத்தப்பட்ட இயக்கத்தில் இருக்கும் பொழுது நீங்க எதுக்கு போய் மாற்றா கட்சியில இருந்து எடுத்துக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு கிளைம் பண்ணிட்டு இருக்கீங்க? வாட் இஸ் நெசசிட்டி? தலைவர்கள் படம் அங்க போனதால உங்க ஓட்டு போயிரும் பயம் வந்து. அப்படி இல்ல, பயம் இல்ல. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு எதிர்க்கல, இன்னைக்கு வந்து இப்பயும் அன்னைக்கு நான் பேசும்போது நான் சொன்னேன் வந்து எதற்கு இன்னொரு கட்சி தலைவரை வந்து நீங்க எடுத்துக்கணும். இப்ப நாங்க வந்து திமுக இருந்து பிரிஞ்சு வந்தோம். இப்ப கருணாநிதி போட்டோ வச்சுட்டு உட்கார்ந்திருக்கோமா? கிடையாது. இல்ல, கருணாநிதி எதிர்த்து திமுகவை எதிர்த்து தான் திமுக இல்ல அது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. நான் என்ன சொல்றேன், அண்ணாவை எடுத்துட்டு வரலையா? அண்ணாவை
எடுத்து வந்தோம்னா எங்களுடைய குருவா எடுத்துக்கிட்டோம், தலைவரா எடுத்துக்கிட்டோம். அது வந்து அண்ணா தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகமா இல்லை அப்படிங்கிறதுனால தான் அண்ணா பெயரை இணைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு தொடங்கி வழி நடத்தி கொண்டு போயிட்டு மறந்துட்டீங்கன்றார் சார். நேத்து சொன்னார் அண்ணாவே மறந்துட்டீங்கன்றார் சார். நாங்க மறந்துட்டோமா மறக்கலையாங்கிறது முந்தா நாள் பிறந்த ஒரு இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தாருன்னா எப்படி சார் இது கிளைம் பண்ண முடியும் சொல்லுங்க? அவருக்கு ஏதாவது ஒரு ஹிஸ்டரி இருக்கா, பேக் ரெக்கார்ட் ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. முந்தா நாள் கட்சி ஆரம்பிச்சுட்டு பல தடுமாற்றத்துக்கு நடுவில் சில மீட்டிங் நடக்கிறதுக்குள்ளாரே ஒரு 41 உயிர்களை பலி கொள்ளுகிற அளவுக்கு ஒரு முடிவுகளை எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர் எங்களை பார்த்து ஒரு 54 வருடம் நடந்துட்டு இருக்கிற கட்சி, 31 வருடம் ஆட்சி செய்த கட்சியை பத்தி பேசுறதோ இல்ல எங்களை குறை கூறுவதற்கோ எந்த தகுதியும் அடிப்படை தகுதியும் இல்ல. அவங்களை எப்படி நாங்க கன்சிடர் பண்ண முடியும்? எங்களுக்கு போட்டின்னு எடுத்துக்கிட்டா அந்த குழந்தை இப்போ உங்களை அட்டாக் பண்ணவும் நீங்க வந்து அட்டாக் பண்ணட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. we are ready to meet. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. எங்களை பொறுத்தவரை அது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு தூசி மாதிரி தான், ஊதி தள்ளிட்டு போயிடுவோம். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. மிகப்பெரிய வலிமையான இயக்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமே 10 ஆண்டுகள் தமிழகத்தை ஆள முடியாமல், இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி ஒளிந்து, நீங்க பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட வர முடியாத அளவுக்கு ஒரு கேவலமான நிலை எட்டிய நிலையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்து அவங்களை உட்கார வச்சிருக்கு. இப்ப தப்பி தவறி தான் இது பண்ணி வந்திருக்காங்க. இனி அடுத்த முறை வருவாங்களா? நிச்சயமா வர மாட்டாங்க. இதோட அவங்க வாஷ் அவுட். அந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது டிவிக்கு வந்து எங்களுக்கு இது பண்றது வந்து உண்மையிலே காமெடியா இருக்கு. கேப்போ முஸ்தபா வளரும் குழந்தை சின்ன பையன் அப்படின்னு பேச்சை கேட்டு ரசிச்சிருந்தா நீங்க என்ன எங்களே அட்டாக் பண்றீங்க, அதனாலதான் நாங்க திரும்பி கொடுக்குறோன்றாங்க. பனையூர் பண்ணையாரே அப்படின்னு அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க சார்? என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சின்ன குழந்தை நர்சரி பார்ட்டி அப்படிலாம் பேசுகிறாரு. அந்த நர்சரி பார்ட்டி பார்த்து தானே ஒரு பெரிய கட்சி வந்து சேரப்போகுது பார்த்தீங்களா, பிரம்மாண்ட கட்சி, புலியார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குது பார்த்தீங்களா அப்படிலாம் யார் பேசுனா? இதே அதிமுகவோட இப்போ பேசியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தானே பேசினாரு. கேட்குறேன் சார், இது வந்து என்டிஏ கூட்டணி தோல்வி என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும் சார். கொடி வந்து தெரியும், இல்ல இல்ல அவங்க கிராட்டிடியூட காமிக்கிறதுக்காக எங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக கொண்டு அவர் பேசமான அமைதியா இருந்தார். குழந்தை வேல் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை மாதிரி பேசவானா, அதனால வந்து மெச்சூர்டா பேசட்டும். முஸ்தபா, உங்களுக்கு நீங்க பிறக்கறதுக்கு முன்னாடி நாங்க அரசியல் வந்துட்டோம். எங்களுக்கு நீங்க அரசியல் பாடங்களை டீச் பண்ணாதீங்க. சரியா? நீங்க பிறக்கறதுக்கு முன்னாடி அரசியல் இருக்கு. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? எங்களுக்கு நீங்க அரசியல் டீச் பண்ணாதீங்க. அதுக்கு என்ன சார் பண்றீங்க? நீங்க ஹெட் மாஸ்டர் சார், நான் ஸ்கூல் நடத்துறேன். நீ என்கிட்ட தான் வேலை பார்த்தா. நான் காலேஜ் நடத்துறேன். காலத்தின் நீதியாச்சு. நீங்க ஸ்கூல் தான் நடத்துறீங்க, நான் காலேஜ் நடத்துறேன். சரி, படத்துல இருந்து வெளியில வாங்க எல்லாரும். புரிஞ்சுக்கோங்க சார். சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பார்ட்டின்னு சொன்னது எடப்பாடி. வலுவான அதிமுக, எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது வலுவான அதிமுக, மாண்புமிகு புரட்சி தலைவர் மேடம் அவர்கள் இருக்கும்போது வலுவாத அதிமுக, இன்னைக்கு மோடி தலைமையில் இருக்கிற அதிமுக. சார், இந்த அதிமுகவை மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு தான் கேட்கணும். மோடி தலைமையில என்டிஏ இருக்கு சார், அந்த என்டிஏல அதிமுக போயிருக்கு. ரெட்டல சிவலுக்கு கையெழுத்து போடுற உரிமை சார் இபிஎஸ்க்கு இருக்கு, இபிஎஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. மோடியா கையெழுத்து போடுற அப்படி கிடையாது. அதிமுகவை ஒன்றிணைக்கிற வேலை, அதிமுகவை பிரிக்கிற வேலை மோடி இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க சார். தர்ம யுத்தம் உட்கார்ந்ததோ, கவர்னர் வந்து கைப்பிடிச்சு கூட்டதும், அதிமுக அலுவலகத்தில் உள்ள பாட்டில தூக்கி அடிச்சதும், கிளாஸ் தூக்கி அடிச்சதும், இவங்க சண்டை போட்டதும், எஸ்வி சேகர் வீட்டுக்கு பால் கொடுத்ததும், இவங்களோட எஜமானரை போய் பார்க்க போறது. ஏன்னா ஜெயலலிதா எப்படி போறோமா சார், ஏன் மோடியா லேடியான்னு கேட்பாங்க. காலையில கூப்பிட்டு வீட்டில் விருந்து வலிப்பாங்க, சாயங்காலம் பாஜகவுக்கு எதிராக கண்டன அறிக்கையை வெளியிடுவாங்க. ஆனா இவங்க நான் பெரிய பொதுச் செயலாளர் அதிமுகன்னு பேசுறவங்க மோடியை போய் பார்க்கும்போது கட்சிப்பா மூஞ்ச மறைச்சிக்கிட்டு வேர்வையை தொடச்சிக்கிட்டு கார்ல உட்காந்து 10 கார் மாறி மாறி போய் உட்காந்து பேசக்கூடிய அதிமுக தான் எடப்பாடி தலைமையில் இருக்க அதிமுக. அதான் நான் சொல்றேனே, இது மோடியின் தலைமையில் இருக்க அதிமுக சார். இந்த அதிமுக எப்படி வந்து பாத்தீங்கன்னா நாங்க 75 வருஷம் பாரம்பரியம், ஜெயலலிதா அம்மா பாரம்பரியம், எம்ஜிஆர் அவர்கள் பாரம்பரியம். எடப்பாடி பழனிசாமி களத்துல நின்று நான் தான் முதலமைச்சர், நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் ஜமீன்தார், நான் தான் பண்ணையார், என் கூட செயற்குழு இருக்கு, என் கூட பொதுக்குழு இருக்கு, என் கூட வந்து பாத்தீங்கன்னா 9 கூட்டணி இருக்குன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி 10 வாட்டி தோல்வியை சந்திச்சிருக்கு சார். இதுதான் தமிழ்நாட்டில் வந்து புருவாண்டு. இப்போ 12 கட்சி இருக்காங்க சார், 12 கட்சியை கூட்டம் நடத்திருக்காங்க. உங்க கூட எத்தனை கட்சி இருக்கு? புரியல. 12 கட்டி போட்டு கூட்டம் நடத்தி 12 வாட்டி முதலமைச்சர் ஆயிட்டாரா? என்ன சொல்ல வரீங்க கார்த்தி சார்? 12 வாட்டி முதலமைச்சர் ஆயிட்டாரா சார்? அவர் ஆகின 4.5 வருஷம் முதலமைச்சர் ஆட்சியே ஜெயலலிதா அம்மாவுக்கு போட்ட ஓட்டு சார். அந்த சசிகலாமா ஏதோ ஐயோ பாவன்னு கடன் ஒரு 4.5 வருஷம் கடவங்க கடத்துக்கு ஆட்சியை கொடுத்தாங்க. கடைசியில் அவங்களே வெளில அமைச்சர் வச்சுக்கோங்க, அது அவரோட சுவாபம். அந்த அடிப்படையில் சார்
இன்னைக்கு முழுக்க முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடவர் சாட்சி நடத்துனீங்க இல்லையா? அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்ப நாங்க தூய்மையற்ற ஆட்சியை நடத்தணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியுமா? இததான் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் சொல்றாரு. நாங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்ல சார் அதையே இல்ல சார் அதையே இப்போ என்டிஏ கூட்டம் நடந்து கூட்டணி எல்லாம் முடிவானதுக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்க அப்ப நீங்களும் கூட்டணிக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே பொருள்? அதிமுக வரும், பாஜக கழட்டி விட்டு வரும், நீங்க வெயிட் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு இல்லைனோ வெளிப்படையா ஊழல் செஞ்சீங்க கேக்குற சார். அப்படி கிடையாது. நீங்க விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி வரும் வரும் அவர் சொன்னாரா? திமுகவை வெளுத்தேறதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணும், எங்க கூட வரணும், வந்து ஆவணும், இப்படிலாம் யார் பேசினா? என்டியில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அறிவாளியின் மகன், நாட்டோட கவர்னராக இருந்த மரியாதைக்குரிய தமிழிசை அவர்கள் பார்த்தீங்கன்னா நான் அறிவுரை சொல்கிறேன் விஜய் அவர்களுக்கு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக விழுத்தணும்னா நீங்கள் எங்கள் கூட வரணும்னு சொன்னாங்களே, அந்த மரியாதைக்குரிய அவங்க அறிவாளி தான். அந்த அறிவை வைத்து அண்ணாமலைக்கும் நயினா நாகேந்திரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிகளை சொல்லணும், ஏங்க நம்ம ஜெயிக்கணும்னா இந்த மாதிரிலாம் வீக வைக்கணுங்க, நாங்கள் 10 வாட்டி தோத்துட்டோங்க, நம்ம பாராளுமன்ற தேர்தலில் தோத்தோங்க, சட்டமன்ற தேர்தலில் தோத்தோங்க, ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தோத்தோங்க, மாநகராட்சி தேர்தலில் தோத்தோங்க, இடைத்தேர்தலில் தோத்தோங்க, நம்மளால ஒன்றுமே செய்ய முடியலங்க. ஜெயலலிதா அம்மா மிகப்பெரிய பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய இயக்கமாக வச்சிருந்தாங்க, அந்த இயக்கத்தை வந்து பழம்பாதத்தில் தள்ளி இருக்கிறோம்னு சொல்லி யாரை வந்தா ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வலுவிழந்த கூட்டணி, தோல்வி பெற்ற கூட்டணி, என்டிஏ கூட்டணி வலுவில்லைன்னு இன்னைக்கு விஜய் அவர்களை பார்த்து அவர் விஜய் அவர்கள் என்ன தப்பு இருக்கு சார்? எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் ஊழல் இல்லையா? நீங்க தொடர்ச்சியா வந்து பார்க்கும்போது எடப்பாடி அமைச்சர் பரவலையில வந்து முட்டையில ஊழல் நடக்கலையா, பருப்புல ஊழல் நடக்கலையா, தாதுமணல ஊழல் நடக்கலையா, சார்ல ஊழல் நடக்கலையா, வாட்டர் டேங்க்ல ஊழல் நடக்கலையா? யாருடைய அரசியல் அமைச்சரா இருந்தார் சார் கடைசியா? புரியல. செங்கோட்டையன் யாருடைய அரசியல் கட்சியில இருந்து வந்தார்? செங்கோட்டையன் அமைச்சரா இருந்தாரு. எடப்பாடி அமைச்சரவையில ஊழல் இல்லையான்னு கேட்டீங்க. செங்கோட்டையன் வந்தாரு. செங்கோட்டையன் வச்சு நீங்க பேசலாமான்னு அதிமுக கேக்குது. செங்கோட்டையன் வந்து ஊழல், அதான் சார் செங்கோட்டையன் ஊழல் பண்ணார்ல, அவர் வந்து சிறைக்கு போனார்ல, அவர் வெளியில வந்தார்ல, அப்ப யார் முதலமைச்சரா இருந்தா? அவர் எந்த கட்சியில இருந்தாரு, எந்த அமைச்சரவையில் இருந்தாரு? அப்ப அவர் அமைச்சரவை செய்த ஊழலுக்கு அந்த தலைமை பண்பு தலைமையில் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் காரணமா இல்லையா? ரவி குழந்தைவேல சொல்லுங்க. ஆமாங்க, எங்க முதலமைச்சரும் காரணம், நாங்களும் சேர்ந்த ஊழல் பண்ணோம். 2017 இருந்து அமைச்சரா இருந்தாரு, 17 இருந்து 21 வரைக்கும். அது இபிஎஸ் தலைமையில் அவர் முதலமைச்சர், இவர் அமைச்சர். அப்ப அவர் மேல குற்றச்சாட்டு வச்சா இவரையும் தான் நீங்க குற்றம் சாட்டணும் சார். நீ அதான் சார் செங்கோட்டையன் ஊழல். இப்ப நம்ம எங்க அண்ணன் ரவி என்ன சொல்றாரு, அவர் சொல்லுங்க. செங்கோட்டையன் ஊழல் பண்ணிட்டாருங்க, அந்த ஊழல்ல பாதி பங்கு எடப்பாடிக்கு இருக்கு. எடப்பாடியும் ஊழல்வாதின்னு சொல்லுங்க. நான் அதுக்கு பதில் சொல்றேன். எடப்பாடியும் ஊழல்வாதி தான். இல்ல அந்த டைம்ல யார் வந்து முதலமைச்சரா இருந்தாங்களோ அவங்களும் ஊழல்வாதி தான் சொல்லுங்க. சேகருக்கு முன்னால செங்கோட்டையன் எந்த கட்சியில இருந்தாரு, அவர் ஊழல் வழக்கு இருக்கா, அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கா, என்னென்ன பிரச்சனைல சேர்ந்திருக்காரு, அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு சேர்க்க வேண்டியதானே. ஏன் ஃபில்டர் பண்ணி சேர்க்கறீங்க? அவ்வளவு அவசரமா சேர்க்கறீங்க. சொல்றீங்க ஊழல்வாதியா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். நான் என்ன சொல்றேன், அதிமுக சரியில்லாத கட்சின்னு சொல்றீங்க, அதிமுக ஊழல் செஞ்ச கட்சின்னு சொல்றீங்க. ஊழல் செஞ்ச கட்சியில இருந்து வரவங்க எதுக்கு சேர்த்துக்கிட்டு கூட உட்கார வச்சுக்கிட்டு டயலாக் அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் வேணாம்னு சொன்னா உங்க கட்சி என்ன நடத்த முடியாதா? முதலமைச்சர் செங்கோட்டையன் வரல, உங்க கட்சி என்ன நடக்காதா? அவர் ஊழல் செஞ்சாரா இல்லையா? இல்ல செங்கோட்டையன் வரலனா, இல்ல குப்பா கிருஷ்ணன் வரலனா, அதிமுக ல இருந்து யார் வரலனா உங்க கட்சி நடத்த முடியாதா? முதலமைச்சரா இருக்கும்போது அவர் அடிச்ச கொள்ளையில நாங்க பாதி வாங்கிக்கிட்டோம், நாங்க பங்கு போட்டுக்கிட்டோம், நாங்களும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஊழல் செய்தோம்னு சொல்லி சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் உங்க விஜய் தலைவா படம் ரிலீஸ் ஆச்சுல்ல, தலைவா படம் ரிலீஸ் ஆச்சுல்ல, அந்த டைம்ல வந்து கை கட்டி வாய்ப்பொத்தி எப்படி நடிகீங்க அதுல பேச சொல்லுங்க. பேசுவோம் தலைவா படம் பேசுவோம், மாஸ்டர் படம் பேசுவோம், பேசுவோம். அதெல்லாம் பேச சொல்லுங்க பாப்போம். சுருக்கமா முஸ்தபா, சுருக்கமா அடுத்த பதினெட்டு போகணும். முஸ்தபா சுருக்கமா. அதான் சார் முழுக்க இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி கூட்டணி வைத்து பயந்து போய் கிடக்கின்றது. அதனால நேற்று விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக என்னை யாரும் மிரட்ட முடியாது, எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி கூட்டணி வைக்கலாம், அவர் வந்து பாத்தீங்கன்னா மாறி கார்ல போலாம், கட்சிப்பை மூடி வரைச்சிட்டு போலாம், ஏசியில போட்ட கார்ல கூட வைக்கலாம், ஆனா என்னை யாரும் மிரட்ட முடியாது, நான் மக்களை நம்பி நிக்கிறேன், களத்துல நிக்கிறேன், கண்டிப்பாக மக்கள் வாக்களிக்கிறாங்க இல்லையா பாருங்க, நம்ம தெளிவா பேசுகிறேன். கேட்போம் திரு எம் குமார். பாஜகவிடம் சரண்டர் ஆகிவிட்டது அதிமுக அப்படின்னு விமர்சிக்கிறார் விஜய். கூட்டணி வச்சுட்டீங்க, மேடை ஏறிட்டீங்க, அப்போ விஜய் சொல்றதுல என்ன தவறு? இப்போ இவர் முதல்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் சொன்னார், யாரெல்லாம் எங்கள் கூட வரணுங்கிறவங்க வரலாம்,
என்னை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டவங்க ஏற்றுக்கிட்ட கட்சிகளோட நாங்கள் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், பிரதிநிதித்துவம் கொடுப்போம் அப்படின்னா அப்போ மற்றவங்களை நம்பி தான் இவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னு நம்ம எடுத்துக்க இல்ல நாங்களே தனித்து ஜெயிப்போம் ஆனாலும் நாங்க கூட்டணிக்கு வாங்கினாரு. அது இன்னைக்கு சொல்றாரு. இல்ல அன்னைக்கு சொன்னாரு சார். இல்ல முதல் மேடையில முதல் மாநாட்டிலே சொன்னார். அந்த நாமே தனித்து ஜெயிக்க முடியும் ஆனாலும் நம்மளோட கூட்டணி வரவங்களுக்கு நம்ம அதிகாரத்துல பங்கு கொடுப்போம். நான் எடுத்துக்கிறேன். அப்படியே இருந்தாலும் அதுக்கும் இன்னைக்கு இப்போ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? அப்ப எல்லாரும் வருவாங்க, வரட்டும், வரதுக்காக அதுல ஒரு அழைப்பு இருந்தது. இன்னைக்கு அப்ப இல்ல யாருமே தனித்து நின்றாலும் அப்படின்றார். தனித்து நின்றாலும்ன்றதா அப்ப இன்னைக்கு அவர் இப்போ எல்லாரும் வருவாங்க. இவ்வளவு முதல் மீட்டிங்குக்கும் இப்போ இதுக்கும் கிட்டத்தட்ட 5-6 மாசம் ஆகிவிட்டது. இந்த 5-6 மாசத்துல யாருமே அவரை நம்பி போகல இல்லையா? இதான உண்மை. யாருமே போகல. ஆனா ஏன் போகலங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அவர்கிட்ட ஆக்சஸே கிடையாது, பண்ண முடியாது. அவர்கிட்ட யாருமே மரியாதை இருக்கிறவங்க யாரும் அவர்கிட்ட போக முடியாது. மரியாதை செங்கோட்டையன் போயிருக்காரு, ஜேசிடி பிரபாகரன் போயிருக்காரு, பல கட்சியில இருந்து போயிட்டு இருக்காங்க. அதிமுகல இருந்து தான் ஸ்ரீதர்ல இருந்து எல்லாம் போயிருக்காங்க, திமுகல இருந்து சிலர் போயிருக்காங்கன்னா ரெண்டாவது மூணாவது அக்சஸ் இல்லாம எங்க போய் சேர்ந்தாங்க? ரெண்டாவது மூணாவது ஆளை பிடிச்சிட்டு போய் எப்படியாவது சேர்ந்தாகணுங்கிற நிலையில போய் சேர்ந்திருக்காங்க. இதுதான் உண்மை. ஒரு லீடர் ஒரு கட்சிக்கு பதவி வரும்போது செங்கோட்டையன் விஜயோடு நேரடியா பேசி சேர்ந்தார் சார். கேள்வியை நம்ம உள்வாங்கிட்டேன். நான் உங்க கேள்வியை நான் உள்வாங்கிட்டேன், விளக்கமா பதில் சொல்றேன். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் என்று எம்ஜிஆர் நடித்த படத்துல பிரமாதமான ஒரு பாட்டு இருக்கு. தகுதியை வர 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 அதுக்கு தகுந்த ஒரு மக்களோட தொடர்பு. அரசியல் கட்சி என்பது கேரவான் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது சார். கேரவான் பாலிடிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். சினிமா கல்ச்சர் அது. இவர் பண்ணுறது பூரா அர்த்தம் பண்ணிட்டு இருக்கார். நான் முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். இவர் பண்ணுற கல்ச்சர் இவர் நமக்கு தெரிய பிறந்து வளர்ந்து எப்படி வளர்ந்தாங்க, எப்படி வந்தாங்க, அரசியலில் எப்படி வந்தார், யார் மூலமாக சினிமாவில் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் இன்னைக்கு ஒரு சமூகம் ஒரு 25லேருந்து ஒரு 18லேருந்து 35 வயசுக்கு இருக்கிற ஒரு இளைஞர்கள் அவர்கிட்ட இருக்காங்க. அவங்க 35 40 50 வரைக்கும் இருக்காங்க. சரி இருக்காங்க வைங்க. அது ஒரு 22 லட்சமா நம்ம புள்ளி வரத்தை செக் பண்ணும்போது 25 லட்சமா என்னவோ இருக்கு. 25 லட்சம் தான் அந்த சொல்றீங்க. நம்முடைய இளைஞர்கள் 1 கோடிக்கு மேல சார். 1 கோடிக்கு மேல இருக்கிற தமிழ்நாட்டுல மட்டும் நான் சொல்றேன். 1 கோடிக்கு மேல இருக்கிறதாக புள்ளி வரத்துல இல்ல. எதை வச்சு சொல்றீங்கன்னு தெரியாது. ஆனா ஆண்களும் பெண்களையும் சேர்த்தா வச்சுக்குவோம், இருக்கட்டும். நான் என்ன உறுப்பினர் கார்டே 1 கோடி வச்சிருக்கேன்றாங்க. சொல்லட்டும் சார். எல்லாம் நீங்க சார் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பார்க்கிறது கேட்கறது எல்லாமே கண்ணால் கண்டது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய்ங்கிறது எலெக்ஷன் முடிஞ்சோடனே தெரிஞ்சு போயிடும். அதாவது ஒரு சினிமா நடிகர் நேரடியாக நடித்துவிட்டு நேராக ஒரு 6 மாசத்துல அரசியல் கட்சி ஆரம்பித்து நேராக கோட்டையில் உட்காரலாம்னு நினைக்கிறதுங்கிறது வரலாற்றில் எங்கேயுமே கிடையாது. உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அந்த மாதிரி வரலாறு கிடையாது. எம்ஜிஆர் இவங்களோட கம்பேர் பண்ண முடியாது. எம்ஜிஆர் ஏற்கனவே 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் கட்சியில பாடுபட்டு அவர் நடிச்சது. அவர் சொல்றீங்கல்ல, உண்மையிலே எஸ் சார். முதல் எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது சார். அப்புறம் எஸ் சார் டாக்டர் தமிழிசை திமுக எதிர்க்குன்னா ஒருமித்த குரலோடு எல்லாம் வாங்க, எல்லா சக்தியும் ஒண்ணு கூப்பிடுறாங்க. அது எதிர்ப்பு. பாஜக சார் பல தலைவர்கள் கூப்பிட்டாங்க. திமுக இஸ் a ஜெனரல் எனிமி எல்லாத்துக்கும். திமுக பொது எதிரி. திமுக பொது எதிரிங்கும் போது அந்த பொது எதிரியை வீழ்த்தணுங்கிறது உயர்ந்த நோக்கமா இருந்தால் வாங்கன்னு அவங்க அழைப்பு விடுறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? முதல் எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது. விஜய் ஏன் நீங்க அழைப்பு விடுறீங்க? கற்பனையில் இருக்கார் சார். அவர் கற்பனையில மிதந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு செல்வாக்கு இருக்கா என்றால் இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. ஆனால் அதை அறுவடை செய்யக்கூடிய, அதாவது சிறியார் விட்ட வெள்ளாமை விளைந்தாலும் கரை சேராது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன சொல்லி வச்ச உதாரணம் பழமொழி. அதைப்படி அவர் நடந்துகிட்டு இருக்காரு. நான் இதை முதல்ல அவரை பற்றி பேசும்போது என்ன சொன்னா அதை இன்னைக்கும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு. ஆனால் இதெல்லாம் பத்தாது. அரசியல் என்ன பண்ணணும்? அரசியல்ல நேரா வந்து என்டிஏவோட கூட்டணி வைக்கணுமா? அப்படி இல்லை. அரசியல்ல ஆக்சஸ் இருக்கணும் சார். முதல்ல நான் தெருவில் வந்து எல்லாத்தையும் வீடு வீடா பேசுறேன். நீங்களோ நானோ விஜய் அக்சஸ் பண்ணணும்னா அது சாத்தியம் இல்லை. ஒரு அரசியல் கட்சி அக்சஸ் பண்ணாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் கட்சிக்கு 1000 டோர் சார். 1000 நலம் விரும்பிகள் இருப்பாங்க. மூணாவது ஆளு 4வது ஆளை தாண்டி தான் அவரை பேச முடியும். அதுவும் தேவைப்பட்டால் தான் பேச முடியும். அவர் வச்சிருக்கிற புரோட்டோக்கால், அவருக்கு சின்ன வயசு தான். எல்லாரும் அவரை விட இப்போ 15-20 வயசுக்கு பெரியவங்க தான் அவர்கிட்ட போய் சேர முடியும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில். அவர் அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்சஸ் அவர் இல்லை. அதனாலேயே அவருக்கு வரக்கூடிய செல்வாக்குகள் எதிர்காலத்தில் இந்த பாணி அவர் கடைபிடித்தால் அவருக்கு செல்வாக்கு குறையும். அவர் கிடைக்கிற ஓட்டு பர்சன்டேஜ் கிடைக்கும். அந்த ஓட்டுகள் ஒரு கூட்டணியாக அமைந்தால் ஒரு பலமாக மாறும். அந்த பலத்தை வைத்து திமுகவை ஓய்வு பெற செய்ய முடியும் என்பது மற்ற கட்சிகள் நம்புகிறாங்க. இப்போ அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் எல்லாம் நினைக்கிறது என்னென்னா,
விஜய்க்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அவருக்கும் அந்த எண்ணம் இருக்குது, திமுக மேலே அவருக்கு நிறைய அதிருப்தி இருக்குது. ஏன்னா கரூரில் நடந்த சம்பவம் திட்டமிட்ட சதி, அவரை ஒழிச்சு அதோட தொடச்செறியணுங்கிறதுக்காக செய்யப்பட்ட சதி என்பது எல்லாரும் பேசிவிட்டார்கள். எல்லாரும் பேசியிருக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. எல்லாருக்கும் கோர்ட்டில் கேஸ் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு மேலே சிபிஐ விசாரணையில் இருக்குது, நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ஆனால் பரவலாக அதிமுக 41 பேர் மரணத்திற்கு நீங்களும் ஒரு காரணம் தானேன்னு இவங்களும் ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டாங்க அதிமுக. ஆமாம், அது கோர்ட்ல கேஸ் இருக்கு, அப்போ அதிமுக மட்டும் சொல்லலாமா? இல்லை, அதுதான் கோர்ட்டில் கேஸ் இருக்கு, அது பொதுவான கருத்தை சொல்றது சார். அதாவது நடந்திருக்கிற சம்பவங்கள் நேராக நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் தொலைக்காட்சியில், எப்படி நடந்திருக்கும், என்னென்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஒரு ஐடியா இருந்தாலும் நீதிமன்றம் போலீஸ் ஏஜென்சிஸ் அவங்க கொடுக்குற சாட்சிகள் ஆவணங்களின் அடிப்படையில் நீதிமன்ற தீர்ப்பு முடிவு எடுக்க முடியும். அந்த நிலையில் இருக்கும்போது நாம் அதுக்கு மேலே கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஆனால் உண்மை என்னன்னா, இவரை ஒழிச்சு இதோட அரசியலும் தொடச்சி எறியணுங்கிறதுக்காக வகுக்கப்பட்ட திட்டம் எல்லாரும் அந்த கரூரில் இருக்கிற மக்கள்லாம் பேசுகிறாங்க. இதுவரைக்கும் 41 குடும்பத்தில் யாராவது இவரை நேரடியாக பாதிக்கப்பட்டவன்னு கூட யாரும் சொல்லலை. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அதை பயன்படுத்தி இந்த சக்தியை ஒழிக்கணும்னாக்கா அவர் இப்போ அவரை ஒழிச்சு கட்டுறதுக்கு என்ன வழியோ அந்த வழியில் அவர் இறங்கணுங்கிறத எல்லாரும் எதிர்பார்த்து கூப்பிடுறாங்க. வந்தால் வரவு, வரலன்னா அவர் ஓட்டு வாங்கி 7%, 8%, 10% ஓட்டு வாங்குவார். அது எந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிடுங்கிறதுக்காக எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வாரத்திலேயே ஒரு 10 நாளையில தேர்தல் அறிவிப்பு வந்துவிடும். வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் டெர்மினேட் ஆகிடும். என்னன்னு பார்க்க வேண்டிய திரு புகழேந்தி அவர்கள்ட்ட. திரு புகழேந்தி, பாருங்க, நீங்க இருந்த அதிமுகவை ஊழல் கட்சின்றாரு விஜய், நீங்க எதிர்க்க போறீங்களா, ஆதரிக்க போறீங்களா? குட் ஈவினிங் டு தந்தி டிவி. குடியரசு தினத்தினுடைய வாழ்த்துக்கள் தந்தி மூலமாக பார்க்கின்ற நெஞ்சார்ந்த நேயர்களுக்கு, இந்திய மக்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க பாட்டு தாவேகா புகழேந்திட்டீங்களே, அதிமுக முன்னாள் தலைவர் நீங்க, கரெக்ட். தாவேகா இந்நாள் தலைவர் கேள்விக்குறியா தான் சொன்னேன். இல்ல, அதை கேள்விக்குரிய ஆதரவா சொல்லிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப சுருக்கமா சொல்றேன் சார். நீங்க கேட்ட கேள்விக்கு ஊழல் அப்படின்னு இவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, அரசியல்ல சொல்லிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார்கே மீட்டிங்ல பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி. தாவேகா கொடிய பாத்துட்டார், 3 அடி மேல போறாரு, 2 அடி இல்ல 3 அடி மேல போறாரு. பறக்குது பார், ஆஹா தாவேகா கொடி பறக்குது பார், விஜய் கொடி பறக்குது பார், இங்க பார் ஜோரா பார். இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி, எங்கும் பறக்க வேண்டும் ஒரு சின்ன கொடின்னு தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியை சொன்னா, இவர் யார் கொடியை காமிச்சு கத்துறாரு, வாழ்கின்றாரு? தாவேகா. அப்புறம் தாவேகா இக்கூட்டணி இல்லை, ஏடிஎம்கே நாங்க சேர்த்துக்க மாட்டோம்னு குஷி ஆனந்த் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பின்னாடி கூட இல்ல அவங்க வர மாதிரிதான் இருக்காங்க அப்படின்னு திருப்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் இவங்க கொடுத்தாங்க. முற்றிலுமே முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு நினைச்ச பின்னாடி இனிமேல் ஆகாதுன்னா இவங்க ஐடி விங்ல இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இது எழுது, அதை எழுது, எது எழுதுனாலும் ஒரு வேலையும் ஆகாது. நான் ரொம்ப நேரமா பாக்குறேன், என்னுடைய இளவலாகட்டும் மற்றவர்களாகட்டும் வயசு போய்கிட்டு இருக்கு. சார், ராஜீவ்காந்தி என்ற பிரதம மந்திரி ஆகும் பொழுது நரசிம்மராவ் கையிலே தூக்கி வைத்து வளர்த்தவர் கீழே தான் இருந்தாரு, ராஜீவ்காந்தி மேலதான் இருந்தார். அத்வானிக்கே அல்வா கொடுத்து விட்டு ஆட்சி நடத்துகின்ற இந்த நரேந்திர மோடி என்கின்ற பிரதம மந்திரி கீழே தான் இன்னைக்கு அத்வானி இருக்க முடியும். ஆகவே வயது என்பது முக்கியம் அல்ல, அதை கணக்கில் எடுத்துக்காதீங்க. இன்ஸ்டிடியூஷன் சார், அது பின்னாடி இருக்கக்கூடிய அமைப்பு இல்ல. எம்ஜிஆர் வர்றாருன்னா எம்ஜிஆருடைய அரசியல் அனுபவம் இருந்து அவரோடு வந்தவங்க கட்சி ஆரம்பிச்சாங்க. விஜய் இப்பதான் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவருடைய அரசியல் செயல்பாடு என்னன்னு கேட்கிறாரு. அரசியல் செயல்பாடு தான் பாத்துட்டு இருக்கீங்களா? விஜய் 4 கட்சியில இருந்துட்டு ஒரு அமைச்சராவோ இல்ல அதற்கு ஈக்குவலான பொறுப்போடு இருந்துட்டு வந்தாரா, அரசியல் அனுபவம் என்னன்னு கேக்குறாங்க. இல்ல நான் ஏன் ஆதரிக்கிறேன்னா, ஒரு இளைஞர்கள் கூட்டம் எழுச்சியாக எழுந்து நிற்கின்றது. அவர் கூட நண்பர் சொன்னாரு, இளைஞர்கள் பட்டாளம் இருக்கிறது, நீங்க சொன்னீங்க ஓட்டர்ஸ் 1 கோடின்னு சொல்லி அவர் ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்லி சொன்னாரு. எஸ்ஐஆர் நடுவுல வந்துருச்சு, இருட்டு பரவாயில்ல, நான் தான் வரல. சார், அந்த குழந்தை நம்ம நர்சரி என்ன சொன்னாரு, நர்சரி கார்டன்ல ஸ்டூடெண்டா இருக்கணும் குழந்தை, அது வருது வெளியில. வரும் பொழுது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, தந்தை பெரியார் படத்தை கையிலே பிடித்துக் கொண்டு வருகிறது, பேரறிஞர் அண்ணா படத்தை கையிலே பிடித்துக் கொண்டு தவழ்ந்து வருகிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எனது தலைவர் என்று அந்த குழந்தை சொல்லுகிறது. அம்மா வளர்த்த இயக்கம் ஐயோ இப்படி ஆயிப்போச்சேன்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுகிறது, தவழுகிறது.
ஆனா இப்பொழுது நரேந்திர மோடிஜி வந்த மேடையில் அங்க இருக்க பெருசா தெரியுது குக்கர், விசில் அடிச்சா அது வெடிச்சிரும்னு தெரியாததுக்கு பெருசா தெரியுது குக்கரு. ஆனா அந்த மேடையில் பேரறிஞர் அண்ணா படம் இல்லையே. எங்களை வளர்த்து ஆளாக்கிய அம்மா படத்தில் அப்படி மோடிக்கு ஈக்குவலண்டா போட்டுட்டு நீங்க கீழே எங்கேயாவது ஓரமா போட்டுட்டு இருக்கணும். அங்க இல்லையே. தந்தை பெரியார் படத்தை வச்சிருவீங்களா உள்ளார நீங்க மேடையில? மேடை விட்டு கீழே இறக்கிடுவாங்க. சொல்லுங்க. 4 அமைச்சர்கள் இந்து முன்னணி மாநாட்டுல கலந்துக்கிட்டாங்களே மதுரையில, அங்க பெரியார் படத்தை வைக்க முடியுமா? சொல்லுங்க, தெரியாம கேக்குறேன். RSS 100வது கூட்டம் நடக்கிறது, இதுல நடந்தது, அதுல வேலுமணி கலந்துகிட்டாரு, நியாயமா? ஆக ஒருவர் வரவில்லை, சீச்சி இந்த படம் புளிக்கும் படம் புளிக்கும்னு சொல்ற மாதிரி வரவில்லை என்று சொன்னவுடன் அவர்கள் ஆகாதவர்களாக அவர்கள் மேல எடுப்பதும் விஜய் வந்து அதிமுக அழைத்து வரல அப்படின்னு நம்ம பேசுறோம், உண்மையான்னு தெரியாது. அதே தானே தாவேகாவுக்கும். தாவேகா அதிமுக மட்டும் தனியா அழைக்கிறது, பாஜக இல்லாம வாங்கன்னு. அது இப்போ ஆகல, என்னவோ அதிமுக ஊழல் கட்சின்றாரா? அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்க சொல்றதுதான் நானும் சொல்றேன். ஊழல் கட்சின்னு பேசுறீங்களே, பிரஷ்டாச்சார் எங்களுடைய மோட்டோ, எய்ம், எண்ணங்கள், சிந்தனைகள் அத்தனையும் ஊழலுக்கு எதிரானதுதான் பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லிட்டு பக்கத்திலே டிடிவி தினகரனை வச்சுட்டேன்னு அர்த்தம். இந்த முஸ்தபாவை கூட வச்சுக்கிட்டு தான் நாடு பூரா சுத்தினேன். திகார்ல இருந்து தென் தமிழகம் பூரா அண்ணன் நாஞ்சில் சம்பத்தை வச்சுக்கிட்டு தானே போனேன். ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தினேன். இன்னைக்கும் லஞ்சம் கொடுத்த வழக்கு நிலுவையில் இருக்கிறதா இல்லையா? சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் ஃப்ரம் டெல்லி, பெராகேஸ் நிலுவையில் இருக்கிறதா இல்லையா? செங்கோட்டையை பற்றி சொன்னீர்கள். நான் வழக்கு தான், ஊழல் தான். என்ன சொல்ல வரீங்க? மிரட்டி ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல வரீங்களா? நிரபராதி என்பது வெளியில வந்துச்சு. செங்கோட்டையன் நிரபராதி. செங்கோட்டையன் அவர்கள், திரு கே செங்கோட்டையன் அவர்கள் நிரபராதி. வழக்கை முடித்துக் கொண்டார். ஆனால் வழக்கிலேயே இருப்பவர்களை பக்கத்திலே வைத்துக் கொண்டு அன்புமணி ராமதாஸ் மீது வழக்க முடியவில்லை, டிடிவி தினகரன் மீது வழக்க முடியவில்லை. இந்த நாட்டினுடைய பிரதமர் கிரிமினல் வழக்குகளை சுமந்து கொண்டிருப்பவர்களை கை கொடுக்கிறார். ஒரு முரண் அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொல்றாரு. அவர்களை ஆதரிக்க ஜெயலலிதா அவருடைய படத்தை பயன்படுத்துறாரு. இப்ப செங்கோட்டை மேல வழக்கு இல்ல அப்படின்றீங்க, என்ன சொல்ல வரீங்க? அப்ப ஜெயலலிதா படத்தை பயன்படுத்துவது என்ன அடிப்படையில? அவர் மேல வழக்கு இல்லையா? யார் விஜய் பயன்படுத்துறது சொல்றேன். தவறே இல்லையா பயன்படுத்தினா? வாட் இஸ் தி ராங்? அம்மா அக்யூட் ஆயிட்டாங்க. நீ அங்கதான் யூ கம் டு தி பாயிண்ட். எங்களை வளர்த்து ஆளாக்கி இந்த ஏழையின் சிரிப்பிலே இறைவனை கண்ட தாய் இறக்கும் பொழுது நிரபராதி. அதற்கு முன்னால் தான் குருகா கொடுத்த தீர்ப்பிலே அவர்கள் குற்றவாளி. அதற்கு பின்னாலே குமாரசாமி என்கின்ற நீதிபதி கொடுத்த தீர்ப்பிலே அவர்கள் நிரபராதி. நிரூபித்து விட்டு உள்ளே ஒரு குற்றவாளியை யாருக்கு அதிமுக யாருக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு? இப்போ இருக்க அமைச்சர்கள்ல, முன்னாள் அமைச்சர்கள்ல எப்படி ஊழல் அங்கதான் சொல்றாரு? சார், முன்னாள் அமைச்சர்கள் மீது இடி வழக்கு இருக்கு, முன்னாள் அமைச்சர்கள் மீது இன்கம் டாக்ஸ் பெண்டிங் இருக்கு, முன்னாள் அமைச்சர்கள் மீது எஃப்ஐஆர் இருக்கு. இந்த டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் சுத்தி ரைடு பண்ணி இருக்கு. இத்தனையும் நடந்து ஒருத்தர் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கல. திமுக கவர்மெண்ட் யார் மீதும் நடவடிக்கை எடுக்காமலே கொண்டு செல்கிறது. இன்க்ளூடட் கொடநாடு வழக்கு உண்டா இல்லையா? இல்ல என்ன நியாயம் நீங்க வந்து பேசுறது? சார், நீ பிரதம மந்திரி ஸ்டேஜ்ல சொன்னாருக்காங்க, என்ன சொன்னார்னா இன்ஜின்கள் 2 இன்ஜின்கள் டபுள் இன்ஜின். அந்த டபுள் இன்ஜின் கூட்ஸ் இன்ஜின், வந்தே பாரத் இல்ல, அவர் ஆரம்பிச்ச வந்தே பாரத் இல்ல, கூட்ஸ் இன்ஜின். அந்த இன்ஜின் முன்னாடி போனாலும் அந்த இன்ஜின் பின்னாடி போனாலும் விசில் வேணும். விசில் சவுண்ட் வந்தாதான் முன்னாடி போவோம், விசில் சவுண்ட் வந்தாதான் பின்னாடி வரும். இதே தெரியல அரசியல் நிலவரம். இதே தெரியுது. இவர்களுக்கு பேசுவதற்கு யோகியதை இல்லை. சரி, கேப்போம். ரவிராஜ் அவர்கள்ட்ட கூட்டணிக்கு விஜய் வராததால ஏற்பட்ட கோபமா இப்படி வார்த்தைகள், இவ்வளவு வார்த்தைகள் தடிக்குது? இல்லை, அது காரணம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அதிமுகவை பற்றி குறிப்பிடும் பொழுது ஊழல் கட்சி என்று குறிப்பிடுகிறீர்கள். ஊழல் கட்சி என்று குறிப்பிடும் போது பின்னால் யாருடைய புகைப்படம் இருக்கிறது என்பதை சற்று திரும்பி பார்க்க வேண்டும். திரும்பி பார்க்கும்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட படம் இருக்குது. எம்ஜிஆரோட படத்தை வச்சுட்டு நீங்கள் ஊழல் ஆட்சி, ஊழல் கட்சி அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது என்ன லாஜிக்? யார்? அவர் தான் வந்து அஇஅதிமுகவை உருவாக்கியவர், அவர் தான் ஃபவுண்டர். அவர் ஃபவுண்டரோட போட்டோ நீங்க பின்னால வச்சுக்கிட்டு அரசியல் லாபம் தேடணும்னு முயற்சி பண்றீங்க. புகழேந்தி டெஃபினிஷன் சொன்னார்ல, என்னன்னு அம்மா உட்பட அவங்க எல்லாம் வந்து அவங்க எல்லாம் வேற. இப்ப இருக்கக்கூடிய புகழேந்தி அண்ணனே அவர்களுக்கு
புகழேந்தி என்றால் யாருக்கு எப்படி தெரியும்? அஇஅதிமுகவில் இல்ல, பெங்களூர் புகழேந்தின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு முகவரி அதிமுக தான். அதிமுகவுக்கு அவருக்கு பர்சனலா பிடிக்கலைங்கிறதுக்கு வேண்டி மாத்தி மாத்தி பேசினா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவர் எங்க போய் எப்படி திரும்பி நின்னாலும் அவர் புகழேந்தி அதிமுக புகழேந்தின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். அதிமுக இப்ப மாத்தி பேசினாருன்னா அது அவருக்கு தான் இழுக்கு. அதிமுக தான் வந்து அவர் இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. எல்லாருக்கும் பிரபலமான இந்த புகழேந்தியாக இன்றைக்கு இன்னைக்கு தெரிவதற்கு காரணம் புரட்சி தலைவர் வளர்த்த கட்சியும் புரட்சி தலைவர் வளர்த்த கட்சியும் அதிமுக கொடுத்த முக்கியத்துவம் தான். அதை வந்து சிதைக்கும் வேலையோ இல்லை அதை பற்றி கேவலமாக பேசுவதோ விமர்சனம் பண்ணுவதோ அதிமுக இவரை ஒழுங்காக வளர்த்தெடுத்தது என்பதை ஒரு கேள்விக்குறியாக்கும் விதமாக இருக்கிறது. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக அதிமுகவை சிதைக்க வேண்டும் என்று நினைப்பதோ இல்லை அதை குறைத்து மதிப்பிட்டு பேசுவதோ நம்மை நாமே இழிவாக பேசிக் கொள்வதற்கு அர்த்தம். அப்படிதான் அர்த்தமா எடுத்துக்கணும். எனக்கு வந்து அவர் பேசுவது பண்றது எல்லாமே எனக்கு கொஞ்சம் மன வருத்தம், மிகப்பெரிய மன வருத்தம். காரணம், மிகப்பெரிய அளவில் வந்து எல்லாராலும் வந்து விரும்பப்பட்டவர் தான் புகழேந்தி. அப்படி இருக்க புகழேந்தி சொந்த வெறுப்புக்காக வந்து கட்சியை வந்து டேமேஜ் பண்ணி பேசுறதோ இல்லை குறைத்து பேசுறதோ அவரே வந்து கேவலமா பேசிக்கிற மாதிரி தான் அர்த்தம். அவர் சொல்றாரு, புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது நான் இருந்தேன், இப்படி பண்ண அது பண்ண, எல்லாம் ஓகே உண்மை. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் வளர்த்து உருவாக்கிய கழகத்தை சிதைக்கும் விதமாகவோ அதை கேவலப்படுத்தும் விதமாகவோ ஒரு நபர் கூட இருந்துட்டு பேசினார்னா அப்புறம் அவரை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கறது ஜஸ்ட் அவர் யோசிக்கணும். கேட்றோம். புகழேந்தி சிறிய குறிக்கிற மட்டும். அதாவது என் அண்ணன் குழந்தைவேல் என்பவர் ஒருவர் இருந்தார், மிகவும் சிறந்தவர். அவர் ஏடிஎம்கேல பாப்புலரா இருந்தார். அவரும் அம்மாவால மேல வந்தார். நான் சொல்லவே இல்லை, என்னை வளர்த்த ஆளாக்கி அம்மானு எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு தான் இருக்கேன். 9 வருஷமா புரட்சி தலைவரால் அடையாளம் காணப்பட்டு புரட்சி தலைவரால் அமைச்சராக்கப்பட்டார். இன்று வரை பழனிசாமி என்ற துரோகி தான் இந்த கட்சியை அளிக்கிறார். அதுல ஸ்ட்ராங்கா தான் நிக்கிறேன். என்னைக்காவது மாத்தி பேசிருக்கனா? பழனிசாமி ஆதரிச்சு பேசிருக்கனா? பழனிசாமி நீங்கள் காணாமல் போன காலங்கள் உண்டு. அதிமுக எங்க இருக்கீங்கன்னு நீங்க தெரியாது. இப்ப திடீர்னு உள்ள வந்தீங்க, நாங்க மதிச்சோம், வரவேற்றோம். ஆனா இங்க வந்து உட்கார்ந்துட்டு எங்க அப்பா 6 தடவை மொழி போராட்டத்துல ஜெயிலுக்கு போனார். என்னுடைய தந்தை பெரியார் எனக்கு பேர் வைத்தார். என் பின்னால் நீண்ட வரலாறு உண்டு. 11 ஆண்டு காலம் அம்மா வழக்கு போராடினேன். நான் எதையும் அம்மா இடத்தில் வாங்கவில்லை. என்னுடைய சொத்துக்களை பிணையாக கொடுத்தேன். என்னை பார்த்து பேசுவதற்கு அதிமுகவில் எடப்பாடியும் இல்லை, அவர் பின்னால் ஜால்ரா அடிக்கும் யாருக்கும் அந்த உரிமையும் இல்லை. என்னுடைய தனி வழி, என்னுடைய வழி. நீங்க இன்னைக்கு விமர்சிக்கலாமா ஊழல் கட்சின்னு கேக்குறாரு. வேலுமணி வீட்டுல ரைட் ஆச்சா இல்லையா? தங்கமணி கிட்ட ரைட் ஆச்சா இல்லையா? எத்தனை மினிஸ்டர்கிட்ட இந்த கவர்மெண்ட் ஈடி கேஸ் பதிவு பண்ணிருக்கா இல்லையா? இன்கம் டாக்ஸ் பதிவு பண்ணிருக்கா இல்லையா? அப்புறம் ஊழல் கட்சின்னு சொல்லாம என்ன சொல்லுவாங்க? வழக்கு பதிவு பண்ணாங்க. 4800 கோடி டெல்லி வரைக்கும் இந்த கவர்மெண்ட் கொண்டு போச்சா இல்லையா? சார் ரெய்ட் ஆனா ஊழல் கட்சி அப்படின்னா தாவேக தலைவர் விஜய் வீட்ல ரெய்டே இருக்கு. எத்தனை இடத்துல ரெய்டு இருக்கு? அவர் சம்பந்தப்பட்ட இடத்துல வருமான வரித்துறை ரெய்டே இருக்கு. டாக்ஸ் கட்டாம ஏமாத்துறாங்க கம்ப்ளைன்ட் இருக்கு. he was not in the politics. சாரி, அரசியலில் இருந்து அரசியலில் ஊறி அரசியலில் திளைத்து அனாதையாக இருந்தவர்கள் எல்லாம் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட பின்னால் அவங்க அரசியலுக்கு வந்து கொள்ளடிச்சது உண்மை. பட் நீங்க விஜயை சொல்ல முடியாது. விஜய் எந்த அரசியல் இருந்தார்? எந்த மந்திரியா இருந்தார்? எந்த இலாக்கா வைத்திருந்தார்? எதை கொள்ளையடித்தார்? சொல்லுங்க பாப்பா, தெரிஞ்சுக்கிறேன். நீங்க அரசியல்வாதிகளை அங்கே ஏதாவது தவறு நடந்திருந்தால் அப்ப நீங்க நாங்கள் சொல்லவில்லை. அரசியல் கொள்ளையடித்தார்னு சொல்லல, ஊழல் செய்தார்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றீங்க என்ன சொல்றோம், நீங்க தான் ஆகப்பெரிய ஊழல்வாதி என்பதை எப்படி சொல்லுகிறோம்? சினிமா டிக்கெட் பிளாக்ல விக்கிறீங்க. நீங்க 100 ரூபாய்க்கு விக்கிற டிக்கெட் 2000 ரூபாய்க்கு விக்கிறீங்க. அதன் மூலமாக பணம் ஈட்டுகிறீர்கள், அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறீர்கள். அப்படி சொல்றோம். விளக்கம் கொடுப்பாரு, அவர்கிட்ட கேளுங்க. ஆனால் பொதுவா அரசியல்வாதி தான் நீங்க சொல்ல முடியும், தவிர ஊழல்வாதி வெளிநாட்டில் இருந்து கார் இறக்குமதி செய்கிறார், நியாய தர்மம் பத்தி பேசுகிறார், டாக்ஸ் கட்டணும்னு சொல்றாரு, நியாயமா இருக்கணும்னு சொல்றாரு. டாக்ஸ் கட்டாம ஏமாத்திட்டு போய் ஃபைன் கட்டுற லெவலுக்கு பிரச்சனை வந்திருக்குல்ல. ரைடு விட்டுருக்காங்கல்ல, ரைடு விட்டு எடுத்திருக்காங்கல்ல. இப்ப அவர் கட்சியில இருக்கிற ஆளே வந்து அந்த ரைடு பண்ணிருக்காருல்ல.
சொன்னாரா இல்லையா? அவர் எதுக்கு ரைடு பண்ணாரு? காரணமே இல்லாம ரைடு பண்ணாரா? சரி கேப்ப முஸ்தபா தான் பதில் சொல்லணும். திரு முஸ்தபா, நீங்க அதிமுக ஊழல் கட்சின்றீங்க, பிளாக்ல டிக்கெட் விற்று பல கோடிகளை கண்ட நடிகர் விஜய் அப்படின்னு அவரை டேக் பண்ணி நீங்கள் தான் ஆகப்பெரிய ஊழல்வாதி அப்படின்னு குறிப்பிடுது அதிமுக. சரிங்க சார், நான் என்ன கேட்குறேன்னா, பிளாக்ல டிக்கெட் விற்கிறது அவர் கிடையாது. அது யார் தேட்டர் நடத்துகிறாங்க, யார் விற்கிறாங்க நான் கேட்குறேன். இன்னொன்று, பிளாக்ல டிக்கெட் வைக்கிறாங்கன்னு சொன்னால் சார், கடன் வாங்கி 4.5 வருஷம் ஆட்சி நடத்தினார்ல எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. அன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடத்துலையும் தேட்டர் இருந்துச்சா இல்லையா? அன்றைக்கி படம் எடுத்தாங்களா இல்லையா? எல்லாரும் நடிச்சிட்டு இருந்தாங்களா இல்லையா? அன்றைக்கி பிளாக்ல டிக்கெட் விற்றாங்கல்ல. அப்போ பிளாக்ல டிக்கெட் விற்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு யார் கொண்டு வரணும்? தமிழ்நாட்டுக்கு யார் முதலமைச்சர்? இன்னைக்கு திமுக காரவங்க பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்கன்னா பராசக்தி விற்கிறாங்களே, இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சர். அப்போ பிளாக்ல டிக்கெட் விற்கிறது யார் வந்து கட்டுப்படுத்த முடியும்? யார் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுமையை சுமத்துறீங்க, இந்த சுமையை சரி செய்ய முடியும்னு சொல்லி ஆண்ட எடப்பாடி பழனிசாமி செய்யணுமா? ஆண்டு கொண்டிருக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்யணுமா? விஜய் செய்யணுமா? சொல்லுங்க பாப்போம். பிளாக்ல டிக்கெட் விற்க முடியும் அப்படி சொல்ல வரீங்களா? புரியல. இல்ல ஆளுங்கட்சி சப்போர்ட் இருந்தா தான் பிளாக்ல டிக்கெட் விற்க முடியும் அப்படி சொல்ல வரீங்களா? சார் என்ன சொல்றேன்னா, பிளாக்ல டிக்கெட் விற்குதுன்னு சொன்னா முதலமைச்சர் ஃபிளைட் டிக்கெட் அதிகமாயிருச்சு சார். ஃபிளைட் டிக்கெட் ஒரே நாள் 60,000 போடுறாங்க. உடனே அதை யார் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துறா? இந்த ரேஷியோவில் தான் விற்கணும், இத்தனை கிலோமீட்டருக்கு இத்தனை இது, நீங்கள் 400 கிலோமீட்டருக்கு இந்த விலைப்பட்டியலை கொண்டு வரணும்னு சொல்லி கவர்மெண்ட் போடுதா இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க, அதுக்கான கடுமையான நடவடிக்கை கொண்டு வாங்க. அப்போ முதலமைச்சர் இருந்த எடப்பாடி பழனிசாமி செய்யல. ரெட் ஜெயின் மூவிக்கு பராசக்தியில பிளாக் டிக்கெட் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை, ஒவ்வொரு 10 டிக்கெட்டுக்கு விலை ஏறும். ஆனா இந்த டிக்கெட் வந்து ஃபிக்ஸட் சார். ஆந்திராவோ கர்நாடகாவோ அப்பப்போ கேட்பாங்க, பண்டிகை நாட்களை ஏத்திக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. இங்க நமக்கு வந்து மால்ல 190 ரூபாய் பிளஸ் அவ்வளவுதான் டாக்ஸ். சரி, இதை கட்டுப்படுத்தணும். யார் கட்டுப்படுத்த முடியும்? நீங்க சொல்லுங்க. விஜய் அவர்கள் வந்தா கட்டுப்படுத்தணுமா? யார் கட்டுப்படுத்த முடியும்? யார் கையில கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சி இருக்கு? இதனால எந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க நான் கேட்கிறேன். மக்கள் சுமை வந்து பாதிக்குதுன்னு சொல்றீங்களா இல்லையா? செய்ய வேண்டியது அரசாங்கம் சார். அவர் நடிக்கிறாரு, அவருக்கான சம்பளத்தை வாங்குறாரு. இதுல சினிமா தியேட்டர் வச்சிருக்கவங்க எப்படி பிளாக் டிக்கெட் விற்கிறாங்க, எவங்க படத்தை ரிலீஸ் பண்றாங்க, இதுல ப்ரொடியூசர் இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு துறை சார். இந்த துறையில பல பேர் இருக்கிறாங்க. நீங்க அவரை மட்டும் குறை சொல்றது எந்த விதத்தில் ஏத்துக்க முடியும்? இதை முழுமையா சரி செய்யணும்னா தமிழ்நாட்டு அரசாங்கம் சரி செய்ய முடியும் நான் சொல்றேன். அதை நீங்க சரி செய்ய விட்டு வேடிக்கை பார்க்கறது திமுக அரசாங்கம் தான் படம் எடுக்கிறது வேடிக்கை பார்க்குதா? இல்ல எடப்பாடி அரசாங்கம் இந்த பிளாக்ல விற்கிறதுனால அந்த இலாக்கால வந்து கப்பம் கட்டுறாங்கன்னு விட்டு வேடிக்கை பார்க்குது? இது எதை நோக்கி போகுது? அதான் நாங்க கேட்கிறோம். சரி, நீங்க ஆட்சியில் இருந்தீங்க, அப்ப தடுக்கணும்னா தடுத்துருக்கலாம். அப்பெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து பிளாக் டிக்கெட் விற்கிறீங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன், அவர் வந்து என்ன சொல்றாரு, பொதுவாக ஒரு ஆட்சியை குறை சொல்லுகிறார், கட்சியை குறை சொல்லுகிறார். ஆனால் அந்த தலைவரை உருவாக்கிய தலைவரை வந்து எங்களுடைய ரோல் மாடல் வச்சுக்கிறார். அது எப்படி லாஜிக்கா இருக்கும்? இதற்கு நடுவில் விஜயனுடைய கட்டுப்பாட்டில் தான் அது நடக்கிறது அப்படிங்கறத அதாவது மாசா அவங்க தான் பண்றாங்கிறது வெள்ள தெளிவா தெரியுது. தெரிஞ்சுட்டு அப்புறம் அதை குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது அவரா விற்கிறாருன்னா அவர் போய் எல்லா தியேட்டர்லயும் போய் லைன் நின்னு ஒரு தியேட்டரா வித்துட்டு இருக்க முடியுமா? அப்படி எடுத்துக்க முடியுமா? நீங்க விஜய் குற்றச்சாட்டு நான் சொல்றேன் சார், சார்ஜஸ் சொல்றோம். இவர் வந்து இந்த பிளாக்ல டிக்கெட் வித்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, இது மூலமா பணம் ஈட்டிக்கிறார் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஷோ 1000 ரூபாய்ன்றதெல்லாம் விஜய் தெரியாம நடக்குதா? ஏன் அவர் அது மாதிரி விக்க கூடாது? அது அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. இதை வந்து அரசாங்கம் தான் கட்டுப்படுத்தணும். அப்படின்னா அவங்க தியேட்டருக்காரவங்க நடத்துறாங்கன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய மன்றங்கள் நடத்துதுன்னு சொன்னா அது அவங்களோட இல்ல வேற நடிகர்கள் முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும். யாருடைய மன்றங்கள்? உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மன்றங்கள் தான் அரசாங்கம் கட்டுப்படுத்தணும் சார். சார், அரசாங்கம் கட்டுப்படுத்துறதுக்கு முன்னால ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கறீங்க, ஊழல் சொல்றீங்க. உங்களுடைய மன்றங்களை ஊழலால கட்டுப்படுத்த முடியல. நடிக்கிறாரா? எவ்வளவு சார் அந்த மன்றங்களை வெறும் தான் அரசியல் பண்றீங்க. ஒரு நிமிஷம் அவர் முடிச்சிடு. முஸ்தபா எவ்வளவு சார்ந்தவங்க நடிக்கிறாங்க சார். அதனால இந்த அரசாங்கம் தான் கட்டுப்படுத்தணும். ஒண்ணு சார். இன்னொன்னு சார், எம்ஜிஆர் அவர்கள் படம் வச்சிருக்காங்க, ஜெயலலிதா அவர் படம் வச்சிருக்காங்க சார். எம்ஜிஆர் அவர்கள் படம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, மக்கள் நேசித்தவர்கள். எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை நாங்க யூஸ் பண்றோம். உரிமை கொண்டாடுவதற்கு எங்களுக்கு கட்சி இருக்கிறது. அவரால் தொடங்கப்பட்ட கட்சி இருக்கும்போது மோடி படத்தையும் கொண்டாடணும்னு அவசியம் கிடையாது. எம்ஜிஆர் படத்தை நீங்கள் வைத்து கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது. முடிந்தால் நீங்கள் சோபா சந்திரசேகர் சந்திரசேகர் பேர் வச்சுக்கோங்க, இல்ல சோபா மேடம் போட்டோ வச்சுக்கோங்க, யார் போட்டோ வேணா வச்சுக்கோங்க. எங்க கட்சி நடக்குது,
எங்களுக்கு நீங்களும் எங்களுடைய தலைவர் நீங்களும் உரிமை எடப்பாடி இருக்கும் பொழுது பழனிசாமியோட தகப்பனார் எதுக்கு பேரை ஒரு வச்சுக்கோங்க. பொய்யான முகத்தை எடப்பாடி காட்டுறீங்க? பழனிசாமியோட தாயார் பேரை வச்சுக்கோங்க. சுப்பிரமணிய பேரை வச்சுக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி மகனார் மிதுன் பேரை வச்சுக்கோங்க. அவரால் தொடங்கப்பட்ட கழகத்தை தவறாக விமர்சிக்கும் பொழுது அதை எப்படி பெருமை எடுத்துக்க முடியும் சொல்லுங்க? அவரை நீங்க என்ன தவற வச்சாரு? அவரால் தொடங்கப்பட்ட கழகத்தை அதிமுக எம்ஜிஆர் அவர் கையில இருக்கும்போது அதிமுக இருந்தது, ஜெயலலிதா அம்மா கையில இருக்கும்போது அதிமுக இருந்தது, எடப்பாடி அவர்கள் கையில இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் பாஜகவின் அடிமை கூடாரமாக இருந்தது. ஒரு நிமிஷம், அவர் சொல்ல வர்றது எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் நீங்க வச்சுக்கிறீங்க. ஆனா ஊழல் கட்சின்றீங்க, ஊழல்வாதிகள் அப்படின்னா கூட வேற இன்னைக்கு இருக்கவங்க வந்துடலாம். ஊழல் கட்சினா அந்த கட்சிக்கு எம்ஜிஆருக்கு சம்பந்தம் இல்லையா, அந்த கட்சிக்கு ஜெயலலிதாக்கு சம்பந்தம் இல்லையா? அவரால் தொடங்கப்பட்ட கட்சி அப்படி கிடையவே கிடையாது. எப்படி கிடையாது? நான் முடிச்சிடுறேன் சார். என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஃபவுண்டர் யாருங்க? சொல்லுங்க ப்ளீஸ் அவர் பேசிட்டு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஃபவுண்டர் யாரு? எம்ஜிஆர் அவர்கள் கையில சார் கொஞ்சம் தண்ணி குடிங்க சார். எம்ஜிஆர் அவர்கள் தண்ணி குடிங்க, உங்களுக்கு தண்ணி கட்டிடுவோம். முஸ்தபா முடிச்சிட்டோம். பிரேக். எம்ஜிஆர் அவர்கள் கையில இருக்கும்போது அதிமுக எந்த நிலையில இருந்தது, இப்ப யார் கைக்குள்ள வந்து சார் என்ன நிலையில இருந்தாலும் உங்களுக்கு என்ன? ஜெயலலிதா நீங்க தனியா கட்சி நடத்துறீங்க, நாங்க தனியா கட்சி நடத்திட்டு இருக்கோம். எடப்பாடி தலைவர் அடாப்ட் பண்ணிட்டு எதுக்கு இந்த டயலாக் பேசுறீங்க? அதிமுகவா இருக்கா, அதிமுக ஆர்எஸ்எஸ் இருக்கா? சார் அதிமுக என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதிமுக இருக்கா, அதிமுக பாஜக அடிமை கூடாரமாக அண்டி பிடிக்கக்கூடிய இடத்துல இருக்கா? அதிமுகவில் இருக்கிற நாங்க அதிமுக கரெக்ட்டா போயிட்டு விலைக்கு வித்துட்டீங்களா சார்? நீங்க பாஜகவுக்கு குத்தகை கொடுத்திருந்தீங்க, இப்ப ஆர்எஸ்எஸ் நாக்பூருக்கு எழுதி வித்துட்டீங்களா இல்லையா? ஜெயலலிதா கேட்டாரா இல்லையா? ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஒரு துறை சார்ந்த அமைச்சர் திரு குமார் அவர்கள்ட்ட அதிமுக தாவேகாவை விமர்சிக்கல, தாவேகாவும் அதிமுக விமர்சிக்காம இருந்தது, பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரினாங்க. ஆனா இப்போ இந்த மோதல் முற்றுவதற்கு காரணம் என்டிஏ பாஜக கூட்டணி அமைத்தது தானா? அப்படி நீங்கள் பார்க்க முடியாது. இவர் திரு விஜய் அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பித்திருக்கிறார். ஏற்கனவே இருக்க கட்சிகளை அவர் குறை சொல்லி தான் ஆகணும், அதுக்காக குறை சொல்கிறார். அதில் அதிமுக தவிர்த்து வந்திருக்கார். அவர் தவிர்த்திருக்கிறார். இப்போ நீங்கள் கூட்டணி சேர்ந்து தான் அவங்க சேர முடியாமல் கெடுத்துட்டீங்களோ? இல்லை அப்படியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நாங்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் ஊழலற்ற ஆட்சியை நடத்துவோங்கிறதுக்காக அந்த இடத்துல வரும்போது அவர் அதிமுகவையும் திமுகவையும் ஒன்றுபடுத்தி பேசுகிறார், ஒரே ஆங்கிளில் பேசுகிறாரு. அது இவர் என்ன, நான் ஊழலுக்கு எதிராக யார் ஆரம்பித்தாலும் நேற்று அப்படி நடந்து நாளைக்கு அப்படி தான் நடக்கணுங்கிறத ஆதரிக்கிறவல்ல. ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். ஊழல் ஒழிக்கிறதுக்கு இவர்கிட்ட என்ன வெப்பன் இருக்குது? இவரும் இப்போ இதே கட்சி அப்படிப்பட்டிருந்தா ஊழல் இருக்காது, அப்படி பண்ணணும்னா என்ன செய்திருக்கணும்னா, கட்சி ஆரம்பித்து மெம்பராக சேர்றவங்க, பொறுப்பு கொடுக்குறவங்க, எங்கள் கட்சியில் பொறுப்பில் வர்றவங்க அத்தனை பேரும் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஊழலில் எந்த வழக்கிலும் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடாது, ஏன்னா குற்ற வழக்குகளில் தொடர்பே இருக்கக்கூடாது. கட்சியில் பதவியில் இருந்து ஊழலில் சம்மந்தப்பட்டால் உடனே நீக்கிறோம், கோர்ட்டு தீர்ப்பு வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம். இவ்வளவு நாங்கள் ஊழலுக்கு எதிராக தான் கட்சி ஆரம்பிக்கோங்கிறத முன்னக்கூட்டியே மக்களுக்கு அறிவித்திருக்கணும். நீங்கள் ஆளக்கூடிய கட்சியெல்லாம் பண்ண மாட்டீங்க, ஆனால் விஜய் பண்ணணும். இல்லை நீங்க இந்த மாதிரி பிரமாண பத்திரம் வாங்கி சேர்க்கிறீங்களா? நான் சொல்றது என்னன்னா, ஊழலை ஒழிக்கிறத நான் வரவேற்கிறேன். ஊழல் ஒழிச்சுதான் சார். அந்த கண்டிஷன் ஏன் விஜய்க்கு வைக்கிறீங்க? இல்ல எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தரும் ஊழல் இல்லைன்னு பிரமாண பத்திரம் எல்லாருக்கும் அப்ளிகபிள், எல்லா கட்சிக்கும் அது அப்ளிகபிள். நான்லாம் தொடர்ந்து சின்ன வயசுல இருந்து ஊழலுக்கு எதிராக நிறைய பிரபகண்டாலாம் பண்ணியிருக்கேன், பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், ஊழலுக்கு எதிராக இயக்கமே நடத்தியிருக்கேன். அதெல்லாம் வேற விஷயம். நான் இன்றைக்கி இந்த குடியரசு தின விழாவில் 73 ஆண்டு கால குடியரசு தின விழாவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஊழல் ஒழிக்கிறதுல எல்லாரும் ஒன்று சேரணும். கடந்தது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், ஜெயலலிதா அவர்கள் நடத்தினார்கள், அதெல்லாம் சரிதான். ஆனால் இப்போதைக்கு என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் சார். ஊழல் இல்லைன்னா நாட்டினுடைய நிலவரமே வேற. நாட்டில் விலைவாசி உயராது, மக்களுக்கு விலைவாசிகள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் ஊழல் ஒழிக்கிறதுக்கு அவர் எடுத்துருக்கிற அதுக்கான யுத்தி என்ன? அந்த யுத்தி தவறு. அந்த யுத்தி நண்பர் முஸ்தபா கிளம்பணும், அவர்கிட்ட என்ன வாங்கிட்டு திரு முஸ்தபா இறுதி கருத்து. இப்போ அதிமுக உங்களை தீவிரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, திமுக மட்டும் தான் அட்டாக் பண்ணுச்சு, இப்போ அதிமுக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, இறுதி கருத்து. சார் அதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் வந்தால்
அவங்க கூட்டணி வலுவாயிடும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உடனே நம்ம ஜெயிச்சிடலான்ற ஒரு கனவுல இருந்தாங்க. நான் டே ஒன்லேருந்து சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த கூட்டணி அமையாதுன்னு. சார் அவர் பிஜேபி சார்ந்த குமார சார் வந்து பார்த்தீங்கன்னா ஊழலை ஒழிக்கணும்னாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி சார்ந்தவர்கள்ட்ட போய் சொல்லணும் சார். சார் உங்கள் மன்றத்தில் வந்து கையில் ஏதாவது சொல்லுவாங்களே, கையில் வந்து நெய்யை வச்சுக்கிட்டு வெண்ணெய் கரைஞ்ச கதை, ரபேல் ஊழலை ஒழிக்கணும், 5G ஊழலை ஒழிக்கணும், பங்குச்சங்க ஊழலை ஒழிக்கணும், தேர்தல் பத்திர ஊழலை ஒழிக்கணும், பாரத் மாதா ஊழலை ஒழிக்கணும், அதானி ஊழலை ஒழிக்கணும், 40% கமிஷன் ஊழலை ஒழிக்கணும், வியாப ஊழலை ஒழிக்கணும். இதெல்லாம் ஒழிக்கிறத விட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஊழலை பேசக்கூடாது, நாங்கள் ஊழலுக்கு எதிரானவன்னு சொல்றது நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஊழலை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்றால் கரப்படாத கை விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஊழலை ஒழிப்பாங்கன்னு பார்க்குறேன். நண்பர் முஸ்தாபா சொல்றது, அவர் சொல்றது பூரா பத்திரிகைகளில் ராகுல் காந்தி கிளப்பி விட்டதை அவர் குற்றச்சாட்டை வைக்கிறார். அது irrelevant, மக்களுக்கு தெரியும். அதுக்கு பதில் கொடுத்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், திரு விஜய் அவர்கள் காங்கிரீட்டாக அவர் ஒரு முடிவு எடுத்தார்னா, ஊழலுக்கு எதிராக யார் ஆரம்பித்தா அவங்களுக்கு தான் நம்ம எதிர்காலங்கிறது வேறு. அரவிந்த் கெஜ்ரிவாலே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். டெல்லியில் ஒரே எந்த விதமான பேக் போன் ஒன்றும் கிடையாது. ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை துவக்கி வச்சதில் நானும் இருந்தேன் கூட. ஆகையினால நானும் கல்யாணம் சார் தான் துவக்கி வச்சது ஆரம்பத்தில் 2011. ஆக ஊழலுக்கு மக்கள் சாமானிய மக்கள் வாக்களிக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஊழல் எவ்வளோ கொடிய எய்ட்ஸை விட மோசமானதுன்னு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அதை தடுக்கிறதுக்கு ஒருத்தர் வராருன்னா அதை ஆதரிப்பாங்க. அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. நான் அதில் ஆதரிப்பேன் அவரை. யார் அதை ஆதரித்தாலும் அதை ஆதரிப்பேன். ஆனால் என்ன யுத்தி வைத்திருக்கிறார் அதற்கு? எல்லாரும் திரும்ப ஆட்சியை கொடுக்கறதுக்கு முன்ன சார், ஆட்சியை கொடுக்கறதுக்கு முன்ன மெம்பர்ஷிப்ல இருந்து ஆரம்பிக்கணும். மெம்பர்ஷிப்ல இருந்து ஆரம்பிக்கணும். பதவி கொடுக்கறதுல ஆரம்பிக்கணும். எங்க கட்சியில பதவிக்கு வரணும்னாக்க இந்த குவாலிஃபிகேஷன்ல இருக்கணும்னு அதுல ஆரம்பிக்கணும். அதெல்லாம் ஒண்ணுமே செய்யாம இன்னைக்கு திடீர்னு சந்தர்ப்பவாதமாக பேசுறாருன்னு சொல்ல வரேன். அவர் பேசுனதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதுக்கான தடுக்கிறதுக்குரிய யுத்தி அவர்கிட்ட எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. ரெண்டாவது, அவர்கிட்ட பொறுமையும் இல்லை. மூணாவது, பதவி கடமை இருந்தால் கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் மட்டுமே தலைவனாகலாம். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட். இது வந்து ஒரு கட்டளை மாதிரி. இதில் ஏதாவது அவர்கிட்ட இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். பார்க்கறதுக்கு அவரை பார்க்கணுன்னாக்கா ஒரு 3 வருஷம் 3 முறை 4 முறை முதலமைச்சராக இருந்தவங்க, அமைச்சராக இருந்தவர்கள்லாம் 4வது ஆளை பிடிச்சி தான் அவரை பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் தான் அவர் இருக்கார். அதுக்கு சரின்னு அவர் எடுத்துட்டு இருக்காரு. அந்த லாஜிக் சரிதான் உறுதிப்படுத்துறாரு. அது நமக்கு தெரியல. நம்ம கதை வேற, உங்க கதையோ நம்ம கதையோ சார். என்ன கதை சார்? சார் கையில 2000 கோடி 3000 கோடி அமைச்சர்கள் வந்து அமைச்சர் விஜய்கிட்ட பேச முடியாது. ஒரு நிமிஷம் ரொம்ப பிராக்டிக்கலாக கேட்குறேன். கையில் ஒரு 3000 கோடி 4000 கோடிக்கு சொத்து வச்சிருக்காருங்கிறதுக்காக அவரும் 10 மாதம் தான் பிறந்தார், நம்மளும் 10 மாதம் தான் பிறந்தோம். அவரும் 3 வேளை சாப்பிட்றாரு, நம்மளும் சாப்பிட்றோம். நம்மளை போல எல்லா இதுதான் அவரும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அரசியல் கட்சிக்கு ஆரம்பிச்சாக்க சாதாரண தொண்டர்கள்லேருந்து எல்லாத்துட்டையும் சுமூகமாக பழகக்கூடிய வாய்ப்பை முதல்ல வைத்து இருக்க வேண்டும். அதுதான் அவருக்கு எமன முடியும். அவருடைய வெற்றி, அவருக்கு இருக்கிற ஆர்வம், மக்கள் அவருக்கு கொடுக்க ஆதரவெல்லாம் அவர் லூஸ் பண்ணணும்னாக்கா அவருக்கு இந்த ஒரு ஹேபிட் அவர் மாத்திரால் மட்டும்தான் அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். புகழேந்தி, அதிமுகவுடைய ஓட்டுகளை கவர நினைக்கிறார் விஜய் அப்படின்னு குற்றச்சாட்டு இருந்தது. அந்த குற்றச்சாட்டினுடைய எதிர்வினை தான் இந்த அட்டாக் அப்படின்னு பாக்குறீங்களா விஜய் மேல? சார், நீங்க வந்து விஜய் சொன்னாரு, நான் வந்து விஜய் சொன்னதை ரிப்பீட் பண்றேன். இது ஃபீல்டிலேயே இல்லாத ஆளுங்களுக்கெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல பாஸ். நீங்க ஃபீல்டிலேயே இந்த கட்சி கிடையாது, என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு விஜய் சொன்னதுதான் உண்மை. இது ஃபீல்டில் இல்லாத விஷயம் சார். நீங்க தலைப்பா எடுத்துட்டீங்க, அதனால பேசிட்டு இருக்கேன். விஜய் தான் சொல்லிட்டாரு ஏடிஎம்கே ஃபீல்டிலே இல்லாத ஒரு கட்சின்னு. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க பாஸ்ன்னு வேற இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காரு. அதை வேற தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கேன் நானு. 3வது இடத்துக்கு போயிடுவாங்க சார். திமுகவுக்கு போட்டி. இவங்க 3வது இடத்துக்கு போறலாம் வேடிக்கை எல்லாம் பாருங்க. நீ 3வது 4வது இடத்துக்கு போயிடுவாங்க. இன்னொன்னு சொல்றேன், பிளாக் டிக்கெட் விஷயமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. துணிவும் வாரிசு 2 படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு ஆள் செத்து, துணிவு வாரிசு சேம் டைம்ல ரிலீஸ் ஆகுது. ஒரு ஆள் இறந்து போயிட்டார். இறந்து போன உடனே எங்க கோயம்பேடுல இறந்துட்டார். இறந்த பீரியட் என்னாச்சுன்னா, கவர்மெண்ட் 9 மணிக்கு மேலதான் சினிமா ரிலீஸ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ரிலீஸ் படம் 24 hours ஓடுனது மாறி 9 மணிக்கு மேல தான் ரிலீஸ் பண்ண முடியும். நான் என்ன கேட்கிறேன், பிளாக் டிக்கெட் விற்கிறது தப்பு சார். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். போலீஸ் ஏன் தூங்குது? அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. ஏன் போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டியது? இங்க தாறுமாறா தகராறு நடக்குது.
கரெக்டுங்களா நான் சொல்றது? சரி. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போய் சொல்லுங்க சார். டாக்டர் கிட்ட விற்கிறது தப்பு தான். ஆகவே நீங்க போட்டி 2 பேத்துக்கு தான், நடுவுல ஒரு வேலையும் கிடையாதுங்க. ஆகவே அதை பத்தி பேச வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்க தயவு செய்து எனக்கு என்னன்னா, அன்பு நண்பர்கிட்ட எல்லாத்திட்டையும் சுருக்கம். தினகரனை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவரை வச்சுக்கிட்டு ஊழல் கெலாட்டா இதெல்லாம் இப்ப கூட 300 சாக்லேட் மாறினதா பேசிக்கிறாங்க. 300 சீனா சாக்லேட் சொல்றேன், நீங்க தப்பா நினைக்காது. ஆகவே இன்னைக்கு சொல்ற நிக்க மாட்டேன் தேர்தல்ல. என்ன வேணும்? ராஜ்யசபா சீட் வேணும். நாங்க என்ன முட்டாளா? எங்களுக்கு தெரியாத என்ன நடக்கும்னு? வேற ஆளுக்கு கொடுக்கறது தானே சார் கட்சி. கட்சி ரவிராஜா குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காக கட்சி இருக்கு? ராஜ்யசபா எம்பி கிடையாது சார். இது வரைக்கும் வேற ஆளுங்களுக்கு கொடுத்து தானே அழிஞ்சு போனதே. ஆகவே இங்கே களத்திலேயே இல்லாதவர்களுக்கு நீங்க பாவம் கஷ்டப்பட்டு கேள்வி எல்லாம் கேட்டீங்க, நானும் பதில் சொல்லிட்டேன். ஆகவே அது 3வது 4வது இடத்துக்கு போன கட்சி என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓட்டுகளுக்கு விஜய் குறி வைக்கிறாரா இல்லையா? கர்கே ரொம்ப வேதனைப்படணும் ரவி. என்ன தெரியுமா? மோடியின் முகத்திலே அம்மாவை பார்க்கிறேன்னு சொல்லியிருக்காரு. யாரு? டிடிவி தினகரன். சொல்லுங்க பிஜேபியில யாரையாவது அம்மாவின் முகத்திலே மோடியை பார்க்கிறேன்னு சொல்லி. பாரதிய ஜனதா கட்சி எம்ஜிஆர் முகத்திலே இருக்கிறதுன்னு சொல்லுங்க. சொல்லுவாங்களா? மோடியா லேடியான்னு கேட்ட அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய இடுக்கை தேடி கொடுத்திருக்கிறார்கள் கார்கே. அப்புறம் குறிப்பிடுறது அம்மாவுடைய கனிவு, அம்மாவுடைய ஆதரவு, இந்த கட்சி எதுவும் பிரியக்கூடாது, எல்லாம் ஒன்றிணைந்து சேர்ந்து வலிமையாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர் அதற்கு முயற்சி செய்து இந்த கட்சியை வலுப்படுத்துகிறார் என்கிற தோரணையில் அவர் சொல்லுகிறார். நீங்க காரண காரியங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் 1000 காரண காரியங்கள் சொல்லலாம். நான் என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், நான் புகழேந்தி இடத்துல நான் இருந்திருந்தேன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எந்த கட்சிக்கும் ஆதரவாக நான் நின்று போய் பேசிட்டு இருக்க மாட்டேன், அதிமுக தான் தாங்கி பிடிப்பேன். புகழேந்தி என்ன மாறி போயிட்டாரு, அவர் மாதிரி நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா நீங்க அதை ஒத்துப்பீங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் பிறந்த ஒரு கிண்டர் கார்டன் பாயை போய் நீங்க ஒரு தலைவரை ஏத்துக்கிட்டு அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு அதிமுக பெரிய பெரிய லீடர்ஸ், எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, அம்மா வளர்த்த கட்சி, அம்மா கூட நான் டிராவல் பண்ணேன், எம்ஜிஆரோட டிராவல் பண்ணேன்னு பேசிட்டு இன்னைக்கு அதிமுகவை கேவலமாக விமர்சிக்கிறார்கள். எம்ஜிஆர் கவர்மெண்ட்டையும் ஜெயலலிதா கவர்மெண்ட்டையும் கேவலமாக விமர்சிக்கும் போது அதற்கு ஆதரவு தெரிவித்து பேசுவதற்கு ஒரு புகழேந்தி அதிமுகவிலிருந்து தயார் பண்ணி அனுப்பி இருக்கணுமா? வெளியே போயிருக்கணுமா? சொல்லுங்க. உலக புலவராம் திருவள்ளுவர், உலக புலவர். அந்த திருக்குறளை எப்படிப்பட்ட இழுக்கு வந்த பொழுதும் தன்னை வளர்த்த ஆளாக்கிய ஒரு ஆசானையும் அந்த கட்சியையும் இழுக்கா பேசுறதுக்கு எப்படி உங்களால முடியுது? பழனிசாமியோட யார் உங்களுக்கு விஜய்க்கு என்ன தொடர்பு? விஜய் கட்சிக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? சொல்லுங்க. நீங்க விஜய் கட்சியில மெம்பரா சேர்ந்துட்டீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கும் விஜய்க்கும் என்ன தொடர்பு? உங்களுக்கும் விஜய் கட்சிக்கு என்ன தொடர்பு? நீங்க என்ன விஜய் கட்சிக்கு ஆதரவா பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க எம்ஜிஆர் பேசுங்க, ஜெயலலிதா பேசுங்க, அதிமுக பேசுங்க. ஒருங்கிணைப்பு குழு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப திடீர்னு பல்டி அடிச்சிட்டீங்க. நீங்க தந்தை பெரியாரை யாருன்னு கேக்குறீங்க? விஜய் போடுறார். டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் யாருன்னு தெரியாது உங்களுக்கு? விஜய் போடுறார். ஆகவே விஜய் படங்களை வைத்து கொள்கைகளை சொல்லி வர்றார். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எதை செய்கிறதோ அதைதான் தாவேகாவும் செய்கிறது. சரி, நான் என்ன கேக்குறேன், ஒரு விஜய் இல்ல, இங்க களத்துல இல்ல, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க பாஸ். எடப்பாடி அவுட் காலி, அரசியல் ரீதியா புரிஞ்சுட்டாரு. விஜய் ஆட்சி சார், அப்ப விஜய் ஆட்சி பிடிச்சிருவாரு, அப்படிதானே? விஜய் ஆட்சியை பிடிச்சிருவாரு. அண்ணே புகழேந்தி பையல ஏத்தி விட்டுவாரு. அப்ப விஜய் ஆட்சி பிடிச்சிருவாரு, ஆட்சி பிடிக்கிற ட்ரெயின்ல ஏத்தி விட்டுவாருன்னு நினைக்கிறேன். நாங்க கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள், வைகோ அண்ணன், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ்னு திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை ஏத்து போராடக்கூடிய இடத்திலே விஜய் இருக்கிறார். மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. சரி, ஓகே ஓகே குமார். அதாவது நம்ம நண்பர் புகழேந்தி அவர்கள் அவருக்கு நினைச்ச மாதிரி இந்த அரசியல் கட்சிகள் இல்லைன்னு உடனே அவரு மாறிட்டாரு. பெரியாரை மறந்துட்டீங்க, அண்ணா மறந்துட்டீங்க. யாருங்க மறந்துட்டாங்க? பெரியாரை மறக்கல, அண்ணாவை மறக்கல, புரட்சி தலைவர் மறக்கல, யாரையும் மறக்கல. அவரே சொல்லிக்கிறாரு மறந்துட்டாங்க. பிஜேபியை பற்றியும் மோடியை பற்றியும் விமர்சிச்சதுனால நான் சில கருத்துக்களை சொல்லி ஆகணும். அதாவது 13 வருஷம் குஜராத் முதலமைச்சராக இருந்து 11 ஆண்டுகள் இந்தியாவின் பிரதமராக இருந்து அவருடைய 65,000 ரூபாய்க்கு வாங்கின வீட்டை 2022 65,000க்கு வாங்கின 4 பேர் சேரோட வாங்கின ஒரு வீட்டை, அதில் ஒரு பாகத்தை கூட இப்போ பிரதமர் எழுதி கொடுத்துட்டாரு, தானம் கொடுத்துட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு பிளாட்டோ சொன்னது போல
உறவை துறந்தவன் தான் ஞானி, அவன் தான் தலை சிறந்த நிர்வாகி என்று பிளாட்டோ சொல்லுவார். அதன்படி வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரதமர் தலைமையிலான ஆட்சி ஊழலை ஒழிக்க வேண்டும், வாரிசு அரசியலை ஒழிக்க வேண்டும். ஏன்னா அதே போல் பெண்களுக்கு பாதுகாப்பு, இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இருங்க. அதே போல் நான் இளைஞர்கள் ஸ்பாயில் ஆகிட்டு இருக்காங்க. இளைஞர்களுக்கு போதைப் பொருள் மருந்து மூலமாக இளைஞர்கள் ஸ்பாயில் ஆகிட்டு இருக்காங்க. ஸ்கூலில் போதைப் பொருள் விற்கப்படுது. இதெல்லாம் ரொம்ப மன வருத்தப்பட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ விஜய்க்கு அந்த எண்ணம் இருக்குது, ஊழலை ஒழிக்கணும்னு அவர் நினைக்கிறார். சினிமா அதெல்லாம் விட்டுருங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ ப்ரெசண்ட்டை பற்றி யோசிப்போம். ஊழலை ஒழிக்கணும், இந்த மாதிரி திமுக உங்களை ஒழிச்சு கட்டணும்னு நினைச்ச திமுகவை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைத்தா நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ அரசியல் அதான அரசியல் வியூகம். நீங்கள் அன்டெஸ்டட் பார்ட்டி, நீங்கள் என்ன செய்திருக்கணும்? பிஜேபியோட கூட்டணி வைக்கணும். கொள்கை ஆமாம், பிஜேபியோட கூட்டணி வச்சா என்ன தப்பு சார்? ராஜாஜியை விட ஒரு கொள்கையை எதிர்க்கிறவர் யாராவது? ஒரு நிமிஷம் 67 சார், 67 திமுகவுக்கு எதிராகவே, திமுக ராஜாஜிக்கு எதிராகவும் பெரியாருக்கு எதிராகவும் பெரியார் ராஜாஜிக்கு எதிராகவும் பேசின காலங்கள் கடுமையான விமர்சனங்கள். 67 என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஒரு பூநூல் போட்ட பாப்பான்னு சொல்கிறேன், காங்கிரஸ் செய்யற ஊழல் சகிக்க முடியல, ஆகையினால எல்லாரும் திமுக ஓட்டு போடுங்கன்னு சொன்னார் மதுரையில தமுக மைதானத்துல. அது நடந்தது. அதனால நான் என்ன சொல்ல வரேன், நீ ஊழலை ஒழிக்கணுங்கிறத பிரதானமா இருந்தால் நீங்க இப்ப பாஜக கூட ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுத்தா விஜய்க்கு எல்லாரும் சேர்ந்து ஆதரவு கொடுங்க சார். விஜய்க்கு எல்லாரும் சேர்ந்து ஆதரவு கொடுங்க. நிச்சயமா ஒரு ரிசல்ட் வரும். அண்ணன் குமார் அண்ணன் சொன்னார். இப்போ நான் அன்போட கேட்டுக்கிறேன், நீங்க விஜயை பார்க்க முடியலன்னு குற்றச்சாட்டு சொன்னீங்க. மோடி அவர்களை பார்க்க முடியுமா? பிரதமர் மோடியை, அமித்ஷா அவர்களை உடனே இளைஞர்கள் கொஞ்சம் பேரு குதிக்கிற இளைஞர்கள் இருக்கிறதுனால அமித்ஷாஜி தான் சொன்னார். தலைவர்களே ஒரே வார்த்தை. அதாவது 41 பேர் இறந்து மடிந்து கிடக்கும் பொழுது குழந்தைகள், பெண்கள் அத்தனை பேரும் ஓடி ஒளிந்த ஒருவரை நீங்கள் ஒரு பெரிய ஒப்பற்ற மனிதராக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த மனிதர் யாரை பார்க்க இத்தனை பேர் இறந்தார்கள் என்பதை இருந்து பார்த்து அதை எதிர்கொண்டிருந்தால் அவரை ஒரு தலைவராக நீங்கள் பேசுவதோ ஆதரிப்பதையோ நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவருக்கு நீங்க அன்னைக்கு சப்போர்ட் பண்ணீங்க. என்னைக்கு சப்போர்ட் பண்ண சார்? அன்னைக்கு சப்போர்ட் பண்ணது எதுக்கு சப்போர்ட் பண்ணனா? ஹியூமனிட்டரி பேஸ்ல சப்போர்ட் பண்ணோம். அதே நேரத்துல இன்னைக்கு இவர் என்ன டயலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்காரு? ஏங்க எந்த ஊர்லங்க நீங்க இறந்தவங்களை தான் வீட்டுக்கு வரவழைச்சு துக்கம் கேட்டிருக்காங்க? இப்படிப்பட்ட ஒரு நாகரிகத்தை உருவாக்கக்கூடியவரை ஒப்பற்ற தலைவரை எடுத்துக்கிறீங்க. பெரியாருக்கு பெரியார் எம்ஜிஆர் உங்களுக்கு இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்களா? இந்த நாகரிகத்தை சொல்லி கொடுங்க. பேசிக்கா என்ன இங்க தமிழர் பண்பாடு என்ன, இந்தியர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் அதை சொல்லி கொடுங்க. அதையே தெரியாதவர் எப்படி ஒரு இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பார்? சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளுங்க. மரணம் நடந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு வீட்டுல உட்கார வச்சு துக்கம் கேட்கிறீங்களே, எந்த ஊர்ல சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நீங்க பத்மஸ்ரீ கமலஹாசன் பணம் கொடுத்தார். யாரு? பத்மஸ்ரீ கமலஹாசன் பணம் கொடுத்தார். அருமை தோழர் திருமாவளவன் போய் பணம் கொடுத்தார். திமுக ஓடி பணம் கொடுத்தது. முதல்ல என்ன கொடுத்தது? விஜய் 20 லட்சம் கொடுத்தார். கொடுத்தா ஓடி போறவங்க திரும்ப வந்துருவாங்களா? நீங்க அடுத்த நாட்களில் தொடர போகிறதா பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விருதுகளுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.